திருக்குறள் ஒரு நடைமுறை அறவழி வாழ்வுக்கான படைப்பாகும். ஒரு மனிதனுக்கு இந்த உலகோடும் அதில் வாழும் பல்லுயிரோடும் உள்ள அறவழி தொடர்பினை கூறும் நோக்குடன் எழுதப்பட்ட ஒரு நூல். ஆகச்சிறந்த ஒரு அறநூலாக கருதப்படுகிறது. உலக பொதுமறை என அழைக்கப்படும் இந்நூல் உலகில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது. கிபி 1794 ஆங்கிலத்தில் திருக்குறள் கருத்துக்களை முதலில் வெளியிட்டவர் கிண்டஸ்லே என்பவர். திருவள்ளுவர் உருவம் பொறித்து 1812 தங்க காசு வெளியிட்டவர் இங்கிலாந்தைச் சேர்ந்த பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் ஆவார். நம்ம பக்கத்து கேரளாவில் வள்ளுவம் என்ற பெயரில் திருவள்ளுவருக்கான தனி மதம் உருவாக்கப்பட்டு வழிபடுகின்றனர். அங்கு வள்ளுவம் பெயரில் 42 கோவில்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி இருக்கையில் தமிழர்களாகிய நாம் திருக்குறளை அறியாமல் இருந்தால் அதைவிட பெரிய தவறு குற்றம் எதுவும் இல்லை. திருக்குறளை மேலும் எளிதாக மக்களுக்கு கொண்டு செல்லும் நோக்குடன் நமது மண்வாசம் ஒவ்வொரு இதழிலும் அதனை கதை வடிவில் சொல்லும் நடைமுறையினை கொண்டுள்ளோம். குறளில் 133 அதிகாரங்களில் ஒன்று கல்வி. வாழ்வு வேண்டின் வேண்டுக கல்வி என்று, வாழ்வார் எல்லாருக்கும் கல்வி தேவை என்று இவ்வதிகாரம் வற்புறுத்துகிறது. கல்வி கற்கும் முறையும் அதனால் அடையக்கூடிய பயனும் திட்பமாக கூறப்பட்டுள்ளன. ஆசிரியர்களின் திறனும் அவர்களால் கற்பவருக்கு உண்டாகும் அகத்தூண்டல்களும் சொல்லப்படுகின்றன. மனிதவள மேம்பாட்டிற்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் உலகமே ஒரு ஊர்தான் என்பதை உணர்வதற்கும் கல்வி இன்றியமையாதது என்று கூறி கல்வியே ஒருவனுக்கு சிறந்த முதலீடாக அமையும் என்பதை அழுத்தமாக சொல்கிறது கல்வி அதிகாரம். இம்மாத குறள் கதையினை எழுதியிருக்கின்றார் எழுத்தாளர் வசந்தா பாபாராஜ் அவர்கள். கல்வி அதிகாரம் குறித்து கதை வடிவில் சொல்லியிருக்கிறார். அத்தனையும் முத்துக்கள் என்ற தலைப்பில் அவர் எழுதியுள்ள கதையானது கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்கிறது. கல்வியால் ஏற்படும் பயன்களை சொல்கிறது. ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அரிய பொக்கிஷம் திருக்குறள். அதனை கதை வடிவில் அறிந்து கொள்ளுதல் இன்னும் எளிதானது. அதனை உணர அனுபவிக்க நமது மண்வாசம் வாங்குங்க. மாதந்தோறும் வரும் குறள் கதையின வாசியுங்க.